வணக்கம் மக்களே, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரதர்ஸ். நான் உங்கள் மௌலி. தமிழ்நாட்டில் என்ன நடக்குது எனக்கே தெரியல. சென்னை சுற்றி போராட்டம் போராட்டம் போராட்டம். யார் எதிர்த்துனா நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் எதிர்த்து தான் போராட்டமாக போயிட்டுருக்குது. அதாவது தூய்மை பணியாளர்கள் போராட்டம் எப்பத்துலேருந்து நடக்குதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவங்க இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சென்னையில் ஒரு சாக்கடையில் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க முட்டி அளவுக்கு இருக்கிற சாக்கடையில் இறங்கி நின்று அவங்க எல்லாம் போர்டு பிடிச்சி அமைச்சர்களை எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போராட்டத்தப்போ போலீஸ் வந்து மேலே நின்று அவங்கள மேலே வர சொல்லிலாம் கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் வேணும்னா உள்ளே வந்து அரெஸ்ட் பண்ணிக்கோ, உனக்கு அரெஸ்ட் பண்ணணும்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஸோ போலீஸ் ஃபர்தராக என்ன பண்ணுறாங்க, ஃபயர் சர்வீஸை வர சொல்லி அவங்களோட உதவியோடு உள்ளே அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணும்போது ஆல்ரெடி அவங்க உண்ணாவிரத போராட்டம்லாம் இருக்கிறாங்களா, அதில் ஒரு பெண்மணிக்கு என்ன ஆகுது, மயக்கம் போட்டே விழுந்துடுறாங்க. இப்போது அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் அடைச்சி வச்சுருக்காங்க. இந்த போராட்டம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. அடுத்த போராட்டமாக என்ன போயிட்டுருக்குன்னா, சென்னை சைதாப்பேட்டில் ஊராட்சி செயலாளர்கள் 300க்கும் மேலே இருக்கிறவங்க காத்திருப்பு போராட்டம் நடத்துகிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ரீஒர்க்டு ஓய்வு பென்ஷன் ஸ்கீம் இருக்குது இல்லையா, அந்த ஸ்கீமில் எங்களையும் ஆட் பண்ணணும். ஸோ இப்போது எங்களுக்கெல்லாம் வந்து அந்த பென்ஷன் ஸ்கீமே இல்லை. அதுவும் இல்லாமல் ரிட்டையர் ஆனாங்க இல்லையா இவங்கள்லையே, அவங்களுக்கெல்லாம் மாதம் 15,000 பாரி ஓய்வூதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு காத்திருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சிக்கு வர்றப்ப செட் ஆஃப் இதெல்லாம் சொன்னாங்க தெரியுமா, வாக்குறுதிகள். அதில் வாக்குறுதி நம்பர் 313, அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த வாக்குறுதி என்னென்னா, அங்கன்வாடி ஊழியர்களை அரசு ஊழியர்களாக மாற்றுறேன்னு சொன்னது. ஆக்சுவலி அவங்கள வந்து இப்போ டெம்பரரியாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க என்ன போராட்டம் பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு அரசு ஊழியர்களை எங்களை மாற்றுங்க, எங்களையும் அந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு கீழே கொண்டு வாங்க. ஸோ எங்களில் ரிட்டையர் ஆகிற அந்த அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 10 லட்ச ரூபாயும், அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு 5 லட்ச ரூபாயும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ராமேஸ்வரத்துலேருந்து மதுரைக்கு போகக்கூடிய நெடுஞ்சாலையில் போராட்டம் பண்ணுறதுனால அந்த டிராஃபிக்கில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி போலீஸ் அங்கேயும் அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ஸோ அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் போலீஸ் ஒரு மண்டபத்தில் வச்சுருக்குது. ஸோ சென்னை பொறுத்த வரைக்கும் போலீஸ்க்கு கேஸ் பார்க்கறக்கே டைம் கிடையாது. ஏன்னா சுற்றி மக்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இத்தனை போராட்டத்தையும் பார்க்கறக்கு தான் அவங்களுக்கு டைம் சரியாக இருக்குது. இதுக்கெல்லாம் டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு எனக்கும் தெரியல. அவங்க இதை வந்து கண்டுக்க கூட இல்லைங்கிறது தான் என்னோட பதில். ஸ்டாலின் அவர்களுக்கு இதெல்லாம் ஒரு மேட்ராகவே தெரியறதில்ல. மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறது அவர் மனசில் கொஞ்சம் கூட கிடையாது. ஸோ அடுத்த ஆட்சியாவது நல்லபடியாக அமையட்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.